நான் ஏன் பிக் பாஸ் பாக்குறத ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா 3 மெயின் ரீசன்ஸ்க்காக. இதுல லாஸ்டா சொல்ல போற ரீசன் தான் வந்து என் லைஃபையே சேஞ்ச் பண்ணதுன்னு நான் சொல்லுவேன். இந்த 3 ரீசன்ஸையும் நான் டீடைல்டா உங்களுக்காகவும் உங்க நன்மைக்காகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் இந்த மாற்றத்தினால தான் நான் என்னோட லேர்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஃபர்ஸ்ட் ரீசன், பிக் பாஸ் நம்ம எமோஷன்ஸோட பிளே பண்ணப்படுது. அது எப்படி எமோஷன்ஸோட பிளே பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உள்ள எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே எமோஷன்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல கேரி பண்ணுவோம். அண்ட் இது என்னோட ரியல் லைஃப்ல நான் உணர்ந்திருக்கேன். அங்க வெறும் ஃபைட்டிங் மோட்ல இருந்தாங்கன்னா, இங்க வீட்ல சும்மா சின்னதா ஏதோ ஒரு விஷயம் ஆனா கூட நானும் ஃபைட்டிங் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுவேன். இதை நான் ரியலா ஆப்வியஸா நான் சொல்றேன். பிகாஸ் நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி அங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்கன்னா ஐ வில் பி ஆல்சோ ஹாப்பி. என்ன என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் ஐ வில் நாட் பாதர் மச். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு வரப்போ நிறைய வந்து எமோஷன்ஸா முடிவெடுக்க வேண்டிய நிறைய சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாராவது வெளில போயிட்டாங்க, இல்ல அவங்க வந்து சஸ்டெயின் ஆகல, அவங்களால வின் பண்ண முடியலன்னா அந்த எரிச்சல் நம்மளுக்கு நாள் பூரா கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் அடிக்ஷன். என்ன மாதிரி அடிக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து லைவ் ஷோ அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே அந்த கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3ன்னு அட் 9 o'clock எக்ஸாக்ட்லி யூடியூப்ல ப்ரோமோ 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் பிக் பாஸ் பாக்குறத ஸ்டாப் பண்ணி 2 years ஆகுது. அந்த 2 yearsக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல தான் நான் சொல்றேன். அந்த ப்ரோமோ எப்ப வரும் அப்படின்ட்டு நான் காத்துக்கிட்டே இருப்பேன். 9 o'clock ஆச்சுன்னா நான் கண்டிப்பா யூடியூப் போயிட்டு பிக் பாஸ் ப்ரோமோ ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். எனக்கு அதை பார்த்தாதான் ஒரு திருப்தியா இருக்கும். ஸோ இட்ஸ் பிகேமிங் அன் அடிக்ஷன் அப்படிங்கிறது எனக்கும் புரிய வந்தது. ஸோ அதை நான் எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து நான் இதை ஸ்டாப் பண்ணனே. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அடிக்ஷனா இருக்கும். இப்போ இன்னும் அடிக்ஷனை அதிகப்படுத்துறதுக்காக அவங்க லைவ் 24/7 அந்த ஆப்ல காட்டுறாங்க. நம்ம சும்மா இருந்தா கூட அந்த ஆப்பை ஓபன் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் அவங்க நம்மளுக்குள்ள கிரியேட் பண்றாங்க. அண்ட் தேர்ட் மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் யூட்டிலைசிங் ஆர் வெரி ப்ரிஷியஸ் டைம். நம்மளோட மதிக்கவே முடியாத நம்ம நேரத்தை ஒரு லைவ் ஷோக்காக கொடுத்துட்டு இருக்கோம். என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சீசன் 5 வரைக்கும் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. எல்லா சீசன்லயுமே அந்த 1 hour ஷோ கண்டிப்பா பார்த்திருப்பேன். ஸோ அப்ப நினைச்சு பாருங்க, 100 நாள் ஷோன்னு வச்சுக்கலாம். 100 நாள் 100 மணி நேரம். என்னோட 100 மணி நேரத்தை ஒரு சீசனுக்காக செலவிட்டு இருக்கேன். அப்ப பாருங்களேன், 500 மணி நேரத்தை நான் 5 சீசன்ல தோராயமா செலவு பண்ணியிருக்கேன். அந்த 500 மணி நேரத்துல எனக்கு ஏதாவது பிடிச்ச டாபிக்கோ இல்ல எனக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயத்த நான் பத்தி படிச்சிருந்தேன்னா நேரத்துக்கு நான் பெரிய மேதாவி ஆயிருப்பேன். ஸோ நான் ஏன் வந்து என்னோட வளர்ச்சிக்கு யூஸ் இல்லாத ஒரு விஷயத்த அண்ட் அது எனக்கு எந்த வழியிலையும் எந்த வகையிலையும் எனக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரதோ இல்லை எனக்கு ஒரு சந்தோஷத்தை எதையுமே அது கொடுத்ததே இல்லை. சிம்பிள், என்னை எமோஷன்ஸா ட்ரைன் பண்ணுது அண்ட் அட் த சேம் டைம் என்ன அடிக்ஷன் ஆக்குது. அதுவும் இல்லாம அது ஒரு மாதிரி வந்து நம்மள டவுன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்? நம்ம growthக்காகவும் நம்ம வளர்ச்சிக்காகவும் நம்மள செழிப்பாக்குறதுக்காகவும் பண்ற விஷயங்கள் தான் வந்து ரொம்ப நம்ம டைம் எடுத்து பண்ணுமே தவிர, இந்த மாதிரி லைவ் ஷோல போயிட்டு உங்களோட ப்ரீஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் நான் எப்போ இந்த ப்ரீஷியஸான டைமை, இந்த 1 hour டைமை நான் எப்படி வந்து என்னோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அப்ப கிடைச்ச வாய்ப்பு புக்ஸை கேட்கறது. ஸோ எனக்கு புக்ஸ் படிக்க டைம் இல்லாதனால அப்ப என்ன பண்ணேன்னா, புக்ஸை ஆடியோ புக்ஸா கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு புக்கை கேட்டு எனக்கு கிடைச்ச நாலேஜ்ல இப்போ நான் 2 years கழிச்சு நான் என்ன பாக்குறப்போ என்னோட growth வந்து ரொம்ப பெருசு. அண்ட் நான் வந்து கேட்ட புக் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி தான். பட் நான் இப்ப ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா மட்டும் இல்லாம எனக்கு நிறைய எல்லா வகையில இருந்தும் எனக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னுமே அந்த லிசனிங் ஜேர்னி, புக்ஸ் படிக்கிற ஜேர்னி, இப்ப நான் லிசனிங்ல இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் என் லைஃப்ல படிப்படியா க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டேன் புக்ஸ் படிச்சதுனால. ஸோ வை டோன்ட் யூ பீப்புள் இந்த மாதிரி லைவ் ஷோஸ் பார்த்து சீரியல்ஸ் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க ஏன் புக்ஸ் கேட்டோ இல்ல படிச்சோ உங்க லைஃப்ல நீங்க பெரிய ஆளாக கூடாது? நீங்க கேட்கலாம், நான் என் வீடியோல நிறைய சொல்லியிருப்பேன் சீரியல்ஸ் பார்க்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். இப்ப பிக் பாஸ் பார்க்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க கேட்கலாம், சீரியலும் பார்க்க கூடாதுன்னு சொல்ற, பிக் பாஸும் பார்க்க கூடாதுன்னு சொல்ற, அப்ப என்னத்தை தான் நீ பாப்ப அப்படின்னு கேட்கலாம்.
நான் மூவிஸ் பார்ப்பேன். ஏன் மூவிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்மள 3 ஹவர்ஸ்க்கு ஒரே எமோஷன்ஸ் கரெக்டா வச்சிருக்கும். நம்ம அந்த கதை கூடயே டிராவல் ஆகும். ஸோ வந்து நம்ம எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகாது. ஸோ அதனால மூவிஸ் பெட்டர். அதுவும் வந்து டெய்லி மூவி பார்ப்பனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. வீக்லி ஒன்ஸ், அதுவும் ரொம்ப ரேர் என்னோட மூட பொறுத்து. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ப்ரீஷியஸான டைம் தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க நாலேஜ் குரோ ஆகுற மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த 1 இயர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 இயர் எண்டில் நீங்க வந்து குரோ ஆகுற இது வந்து நீங்க லைவா பாப்பீங்க. உங்க அறிவு வளர்ச்சியும் சரி, நீங்க அந்த அறிவை வச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயங்களும் சரி, உங்களை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கு எடுத்துட்டு போகும். தேங்க்யூ ஸோ மச்.